மாணவர்களுக்கு இன்றைக்கு கணக்கு தேர்வு ரொம்ப முக்கியமான தேர்வும் கூட. பல மாணவர்களுக்கு சென்டம் அப்படிங்கிறது மேத்ஸில் தான் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். ஸோ இந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேத்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஃபார்முலா. கண்டிப்பாக ஃபார்முலா ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிடுங்க. 10th எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நீங்கள் 1 மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கிரியேட்டிவிட்டி 1 மார்க்கும் வரும், புக் பேக் 1 மார்க்கும் வரும். ஸோ புக் பேக் 1 மார்க்கை ஃபைனலாக நீங்கள் இப்போ ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துருங்க. அதே சந்தர்ப்பத்தில் 1 மார்க்கை நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டைம் கன்சியூமிங் ஆகிற விஷயமா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆன்சரில் குழப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை புக் பேக் சம்மையை அவன் க்ரியேட்டிவிட்டி சம்மாக கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிரமமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கான சிறப்பான வசதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்க்கை ஒர்க் அவுட் பண்ணி போடுறது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் ஜாமெண்ட்ரி. நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கக்கூடிய ஏரியாவில் அதுவும் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஏரியாவும் அதுதான். நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. என்னென்னவெல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களோ, உதவி படம் என்ன போடணும், என்ன அளவு எழுதணும், கிராஃபிக் எப்படி அளவு திட்டம் எழுதணும், இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக போடணும். அதே மாதிரி கொஷின் நம்பர் போட்டு சப்டிவிஷன் நம்பரும் ப்ராப்பராக போட்டுருங்க. மேத்ஸில் 5 மார்க் சம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே தரோவாக பார்த்துருப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. 5 மார்க் சம்முக்கு நீங்கள் 1 மார்க்கையும் 2 மார்க்கையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் 5 மார்க் போகும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால் 1 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 2 மார்க் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக 5 மார்க் சம்ஸ்க்கு நீங்கள் போயிருங்க. இந்த கணக்கு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாம்லேயுமே நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், கொஷின் நம்பரை ப்ராப்பராக போடுங்க. 1 மார்க்காக இருந்ததுன்னா 1 மார்க்கான கொஷின் நம்பர், ஆப்ஷன் நம்பர், ஆன்சர் எல்லாமே போடுங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் ரொம்ப முக்கியம். அதனால் ஒவ்வொரு ஆன்சருக்கும் ப்ராப்பரான யூனிட்டில் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கணக்கை படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்ட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் யூனிட் கன்வர்ஷன் பண்ணணுமா வேண்டாமா, இதற்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிற எல்லா மெத்தடுமே நமக்கு தெரிய வந்துடும். ஸோ கணக்கை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறதையும் கிவன் டேட்டா எடுத்து எழுதும்போது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ செம்ம படித்து பாருங்கள். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 10லேருந்து 15 நிமிஷம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த 15 நிமிஷங்கள் ரொம்ப பொன்னான நிமிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கொஷின் பேப்பரை தரோவாக படித்து, இந்த கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க, இதில் இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்காங்க, இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இது, இதற்கான ஃபார்முலா இது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கிவன் டேட்டா, அப்புறம் ஃபார்முலா, அப்புறம் சம்மை சால்வ் பண்ணுறீங்க, ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதுறீங்க. இதை எல்லா சம்முக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக எக்ஸாமெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க, அதோடு நிறுத்திடக்கூடாது. எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, எத்தனை 1 மார்க் கேட்டிருக்காங்க, நாம் எவ்வளோ எழுதியிருக்கோம், எத்தனை 2 மார்க் கேட்டிருக்காங்க, நம்ம எவ்வளோ எழுதியிருக்கோம், எத்தனை 5 மார்க் நம்ம எவ்வளோ எழுதியிருக்கோம், ஜாமெண்ட்ரி கிராஃப் போட்டோமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணுங்கள். நம்பர்ஸில் கூட்டல் கழித்தலில் கூட நமக்கு தப்பு வரலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். சென்டம் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.